மற்ற ஸ்டேட்டை விட மற்ற இடத்த விட மாசா சொல்ற ஒரு பேர் கேப்டன். தலைவருக்கு ஆக்சுவலாக நான் வரும்போதே அவங்க அரசியல் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம் தான். அதை தாண்டி ஒரு நன்றியா அதாவது ஒரு ரசிகனா தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் இந்த படத்தோட திரைக்கதை வசனம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனா வந்து நிற்கிறேன். அவரை நான் ரசிச்சதுக்கு 2 விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணிட்டேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் படம் நான் நட்பே துணை பண்ணும்போதே அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான். நீங்க இப்ப படம் பார்த்தாலும் தெரியும், அந்த ஹீரோட பேர் பிரபாகரன். இன்டர்வல்ல ஸ்டேட் லிஸ்ட்ல தேவை எப்படி இருக்கும் போது ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டன் பிரபாகரன் தான் நான் பேர் போகணும்னு ஆசைப்பட்டேன். பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல. அடுத்ததா இந்த கதை ஆக்சுவலா படைத்தலைவன் அதுக்கான ஒரு வாய்ப்பா எனக்கு இப்ப அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்லணும்னா, இந்த கதைக்கு வந்து அன்பு லைன் சொன்னப்பவும் சரி, அப்போ வந்து ப்ரொடியூசர் பரமசிவன் ரூம்ல தான் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து யார் ஹீரோ போலான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்போ நான் இதுக்கு ஸ்க்ரீன் பிளே டைலாக் அதெல்லாம் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. பட் நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சேன், இதில் என் தலைவரோட பிள்ளைய ஹீரோ ஆக்குறீங்கன்னா திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன். அடுத்தது நான் தலைவன் சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதியா நிக்கணும், அவன் தான் படைத்தலைவன். அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான். சோ அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன். அதை தரேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம் என் தலைவனோட ஆசீர்வாதத்தோட அதை நான் இந்த படத்துக்கு கொடுத்துட்டேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்க முன்னாடி எல்லாம் நிக்கிறதுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் சரி, நான் எனக்கு ஏன்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, சம்பு பிரதத்தை நான் ஒரு விஷயம் பார்த்திருக்கேன். சோ மக்கள் யாரு வந்தாலும் ஒரு அரவணைப்போட பேசுறாரு. ஒருவேளை இப்படிதான் தலைவர் இருந்திருப்பாரு நினைக்கிற ஸ்பாட்ல. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இங்க நான் பார்த்துட்டேன். படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் எல்லாருக்கும் வயிறார பிரியாணியோட தான் போட்டாங்க. நான் ஷூட்டிங் பாட்டு அதிகமா போல, நான் பிரியாணிக்கு போனேன்.